ஹாய் எல்லோரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் மிஷினில் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆயில் விடணுன்றதை பார்த்தோம். அப்புறம் மிஷினில் நம்ம பெல்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் மிஷினில் ஊசி எப்படி மாட்டுறது, அந்த ஊசியில் நூலை எப்படி கோர்க்கிறது, எந்தெந்த இடத்துலலாம் நூல் கொண்டு ஊசியில் நம்ம கோர்க்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாபின் கேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் இந்த பாபினில் நூலை சுற்றுறது எப்படி, பேசிக் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபினை எடுத்துகிட்டு இந்த விரலில் கட்டை விரலில் அந்த நூலை லாக் பண்ணிவிட்டு ஒரு 4-5 சுற்றினோம் அப்படின்னா ஓரளவுக்கு டைட் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் இருக்கிற இந்த ஹோலை நம்ம மிஷினில் பாபின் நூல் சுற்ற வேண்டிய இடத்துல கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அது எங்கே அப்படின்னா இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல நம்ம இந்த ஹோலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே லாக் ஆகிரும். லாக் ஆகும்போது ஒரு சவுண்டு கேட்கும், டக்குன்னு ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்கும். லாக் ஆனதுக்கப்புறம் அந்த நூலை எடுத்துகிட்டு இந்த இடம் என்ன அப்படின்னா நம்ம பேக் ஸ்டிச் போடுறதுக்காக, நாட் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே வர்ற மாதிரி விட்டுக்கணும். அதுக்குள்ளே வர்ற மாதிரி விட்டுட்டு கீழே இந்த இடத்துல இந்த இது கொடுத்துருப்பாங்க, இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, அதுக்கு உள்ள நூல் வர்ற மாதிரி சுற்றி விடணும். சுற்றி விட்டுட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை மேலே நம்ம நூல் மாட்டியிருக்கோம் இல்லையா, நூல்கண்டு, அது கூட நம்ம கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் நூலை கையில் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இதை பண்ணிவிட்டு நம்ம பெடல் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா பாபினில் ஆட்டோமேட்டிக்காக நூல் ஈக்குவலான இது மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம நூல் சுற்றியாச்சு பாபினில், அதை பாபின் கேஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாபின் கேஸை ஊசியை மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே பாபின் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஊசியை மேலே தூக்கி விட்டுட்டு பெடல்லேருந்து காலை எடுத்துகிட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லைனா கையில் எடுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் எந்த டெய்லருமே உங்களுக்கு டீச் பண்ணும்போது எடுத்த உடனே நூலை மாட்டியோ, ஊசியில் நூல் மாட்டியோ, இல்லை பாபின் கேஸில் நூல் மாட்டியோ உங்களை ஸ்டிச் பண்ண சொல்ல மாட்டாங்க, பெடல் போட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நூல் இல்லாமல் ஊசி இல்லாமல் நீங்கள் பெடல் போட்டு பழகணும். அது எப்படி அப்படின்னா, ஃப்ரண்ட்டு சைடு நீங்கள் பெடல் பண்ணும்போது வீல் ஃப்ரண்ட் சைடு நீங்கள் இருக்கிற பக்கமாக சுற்றணும். அப்படி சுற்றினா மட்டும்தான் கரெக்டான பெடலிங். இப்படி பேக்வேர்டு அடிச்சுது அப்படின்னா நூல் நம்ம மிஷினில் மாட்டிக்கும். அப்புறம் ஒரே ப்ராப்ளம் தான், அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எங்கே போனாலுமே ஒரு 2 days பெடலிங் செஷன் உங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த பெடலிங் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம டெய்லரிங் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வர்ற மாதிரி இருக்கும், அப்படி அது பேக் அடிச்சிடும். அந்த பேக் வீல் பேக் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஊசி இல்லாமல் பெடல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஊசி போட்டுட்டு நூல் இல்லாமல் பெடல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஊசி நூல் எல்லாமே பாபின் எல்லாமே போட்டுட்டு தைக்கிறக்க ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நூலை இந்த மாதிரி பின்னாடி எடுத்து விட்டாச்சு. பாபின் கேஸில் இருக்கிற நூலை மேலே எடுத்து பின்னாடி எடுத்து விட்டாச்சு. பேசிக்காக ஸ்டிச்சிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒயிட் கலர் கிளாத்தும் பிளாக் கலர் நூலும் நான் எடுத்திருக்கேன். துணியை உள்ளே கொடுத்தாச்சு. பேக் ஸ்டிச் போடாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக பெடலிங் பழகினதுக்கப்புறமா பேசிக் ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தணும், இந்த மாதிரி இதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம். கரெக்ட். இப்போ இந்த ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சு குட்டியாக இருக்கணுமா இல்லை பெருசாக இருக்கணுமா அப்படிங்கிறத மாற்றிக்க வேண்டியது இந்த பாட்டு தான். இதை 2 அப்படிங்கிறது 2க்கு கீழே அப்படியே கம்மியாயிட்டு வரும்போது ஸ்டிச்சு சின்ன சின்னதாக வரும். இதே நம்ம பெருசாக வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டிச்சு பெருசாக வரும். இப்போ நம்ம 2ல் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச்சு பார்த்துருக்கோம். இதே மாதிரி 5ல் வச்சு இந்த ஸ்டிச்சு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பெரிய ஸ்டிச்சுக்கும் 5ல் வச்சு நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கும் 2ல் வச்சு நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கும் இது பெருசாக இருக்குது, இது வந்து குட்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி ஸ்டிச் போட்டு பழகிட்டோம். அது ஓகே, நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இப்படி துணியை மடித்து ஸ்டிச் போட்டு பழகலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டு பழகுங்க. கரெக்டாக வந்து நம்ம எந்த கேப்பில் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ முடிக்கிற வரைக்கும் அதே கேப்பில் தான் வரணும். அடுத்தது நம்ம மடித்த துணியில் இந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டு பழகணும். அந்த எட்ஜில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஸ்டிச்சு வருது அப்படின்னா we are பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் போட்டு பழகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த துணியை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து கீழே வரைக்கும் சேம் டிஸ்டன்ஸ், ஒரு குட்டி கேப் விட்டுருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளாத்தை எடுத்துருக்கிற கிளாத் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா பக்கமும் ஸ்டிச்சு மடித்து போட்டு பாருங்கள், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு பாருங்கள், இல்லைனா டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் தையல் போட 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 உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றது கட்டிங்கோ இல்லை வந்து ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ கற்றுக்கலனா கூட நீங்கள் வந்து உங்களோட சுடிதார், ஒரு புது சுடிதார் டாப் ரெடிமேட் எடுக்கிறீங்களா, அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பேசிக்கான இதெல்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் தெரிஞ்சாலே உங்களுக்கு தேவையான துணிகளை வந்து ஆல்ட்ரு பண்ணுற விஷயங்களை நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூஸாக பார்த்து டெய்லரிங் கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.